ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். விருச்சிக ராசி அன்பர்களே, சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி. இன்பமும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 8இல் இருந்தார். சில வகையில் நன்மைகளையும் செய்திருப்பார், மகிழ்ச்சியை கொடுத்திருப்பார், தனயோகத்தை கொடுத்திருப்பார். சுக்கிரன் 8இல் இருக்கிறது யோகம், கோச்சார ரீதியாக. இப்போது சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8இல் இருக்கிறவர் 9ஆம் இடத்துக்கு வர்றார். இதுவும் யோகம். 5ஆம் இடம் 9ஆம் இடம் லக்ஷ்மி ஸ்தானம், திரிகோண ஸ்தானங்கள் 5, 9. கேந்திரங்கள் என்பது விஷ்ணு ஸ்தானம். இங்கு சுக்கிரன் 9க்கு வருவது மகாலட்சுமியுடைய அருளை பரிபூர்ணமாக நீங்கள் பெறுவீர்கள். பொதுவாக சுக்கிரன் 9இல் இருக்கும் பொழுது ராசிக்கு 11 கன்னி ராசியில் வேறு ஒரு கிரகம் இருந்தால் சுக்கிரனுடைய யோக பலன்கள் தடைப்படும். அந்த 11 கிரகம் வேதகனாக செயல்பட்டு தடைகளை கொடுப்பார், சுப பலன்களை. ஆனால் 11ஆம் இடம் கன்னி ராசியிலே சந்திரனை தவிர்த்து வேறு எந்த கிரகமும் இல்லை இந்த 37 நாட்களிலே. எனவே அருமையாக இருக்கும், நன்மைகள் அதிகரிக்கும், லக்ஷ்மி யோகம் இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் சீராக இருக்கும், தெளிவுகள் இருக்கும். ராசியாதிபதியான செவ்வாயோடு சுக்கிரன் சேர்க்கை பெறுகின்ற பிருகு மங்கள யோகம் பலமானது உங்களுக்கு. ஆகையால் இப்போது சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை என்பது 9இல் அமர்வதனால் நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கிறது. ஆகையில் இந்த நேரத்தில் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இருக்கலாம். 6இல் குரு இருக்கிறார், ஆனால் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். ஆக 6இல் குரு இருக்கும் போது பெரிய அளவிலே பாதிப்பு இருக்குமா? ராகுவோடு சேர்ந்து இருக்கார், ராகு பெரிய அளவில் இருக்கார். 4இல் சனி இருக்கார். இந்த காலகட்டங்களில் சனி வக்ரம் அடைவார். ஆகையால் சனியாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. இப்போது இந்த 37 நாட்களில் ஜூன் மாதத்தில் சனி வக்ரமும் அடைவார். ஆகையால் இங்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் துரிதப்படுத்தலாம். தனலாபம் நன்றாக இருக்கும், பணப்புழக்கம் சீராக இருக்கும், எதிர்பார்க்கின்ற இடத்தில் உதவிகள் பெறும், எதிர்பார்க்கிற என்று பண உதவிகள் கிடைக்கும். புதிய முயற்சியில் ஈடுபடலாம், அவற்றிலே உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத் தொழில் செய்பவர்களாக இருந்தால் அவர்களால் வெற்றிகள், நன்மைகள், ஆதரவு. மற்றபடி சக ஊழியர்கள் ஏன் தொழில் வியாபாரம் இல்லையா? ஊழியர்கள் இல்லாமல் ஒரு தொழில் வியாபாரம் இருக்காது. வேலை பார்க்குறவங்க எல்லாம் உங்கள்கிட்ட நல்லா ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. அவற்றின் மூலம் நீங்கள் ஆதாயமும் அடைவீர்கள். சுக்கிர செவ்வாய் சேர்க்கை பெற்று ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே அவை மூலம் உங்களுடைய முயற்சியில் தைரியமும் நன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. முயற்சி இருக்குன்னா அந்த தைரியம் இருக்கணும். அந்த தைரியத்தோடு செயல்படும் போது வெற்றி கிடைக்கும், வெற்றியும் இருக்குது. எனவே இங்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல வெற்றிகளை எதிர்பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகத்திற்கும் நண்பர்கள், இப்போது சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருக்காங்க. சக ஊழியர்களால் நல்ல ஒரு ஆதரவு இருக்கும், விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்காக சண்டை போடுவாங்க உயரதிகாரியிடம். உயரதிகாரி ஆதரவு இருக்கா? 7இல் சூரியன், அப்புறம் 8க்கு வரார். இதெல்லாம் ஓரளவுக்கு பொறுமையும் வேண்டும். உயரதிகாரிடம் பழகின்ற குரூப் டிஸ்கஷன் அதெல்லாம் மீட்டிங் அதெல்லாம் பார்க்கும்பொழுது பொறுமையாக பேசுகிறது நல்லது. இது உத்தியோகத்தில் அது மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. உயரதிகாரம் பகச்சிக்காதீங்க இப்போதைக்கு, அது மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையில் வெற்றிகள் இருக்கிறது, முயற்சி இருக்கும், நல்லா உழைப்பீங்க. அந்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்குமா? அது கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஆனாலும் நீங்கள் செய்யுங்க, உங்களோட வேலையை நீங்கள் செய்யுங்க. அதனால் அந்த முயற்சி அது வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தபடியாக விருச்சிகராசியில் பிறந்த பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல 6இல் இருக்கிற குரு பார்க்குறார். ஏன்னா குடும்பத்தில் பெரிய அளவில் சஞ்சலோ எல்லாம் இருக்காது, சஞ்சலங்கள் இருக்காது. இங்கே சூரிய ராசியை பார்க்குறார், இதுக்கு 8க்கு போய் 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஆகையால் திடீர்னு உணர்ச்சி வசப்படுவீங்க, கோபம் காட்டுவீங்க. வீட்டுக்கார் லேட்டாக வந்தார், உங்கள் கணவர் லேட்டாக வந்தார்னா கடுமையாக காட்டுவீங்க. ஏன்னா விருச்சிகராசியில் பிறந்தவங்க பொதுவாக சறுக்குன்னு பேசக்கூடியவங்க, சுருக்குன்னு பேச மாட்டீங்க, சறுக்குன்னு பேசுவீங்க. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமை, வார்த்தையில் கொஞ்சம் கடிவாளம் போடுங்கள். வார்த்தையை கடிவாளம் போடுங்கள், பொறுமையாக பேசுங்க, நிதானமாக யோசித்து பேசுங்க. படப்படப்படும் பேசிடாதீங்க. அவை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இவை திருமணமான பெண்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக விருச்சிகராசியில் பிறந்த திருமணமாகாத பெண்கள், குருபலம் இல்லைதான், உண்மைதான். ஆனால் இப்போ கடத்திரக்காரகன் ராசியாதிபதி சேர்க்கை பெறுகிறார். திருமண முயற்சி ஈடுபடலாம். திருமண முயற்சியில் ஒரு வாய்ப்புகள் இருக்குது, திருமண முயற்சி வாய்ப்புகள் இருக்குது. சனி ராசியை பார்க்கிறார். சனி ராசியை பார்க்கின்ற நிலை மனதில் ஒரு சஞ்சலங்கள், அழுத்தங்கள் இருக்கும். மகர சனியுடைய பார்வை இருக்கிறனால கொஞ்சம் முயற்சியில் எடுக்கலாம். தசாபுத்தி அந்தரங்கள் சாதகமாக இருந்தால் நல்ல வரன் அமையும். வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீர்கள். ஜாதக ரீதியாக உங்கள் ஜாதகம், மணமகன் ஜாதகம் பொருத்தம் பார்த்து செய்வது நல்லது. அடுத்தபடியாக விருச்சிகராசியில் பிறந்த கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள், வெற்றி இருக்குங்க ஐயா. இந்த கலைத்துறை பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது. 6இல் இருக்கிற ராகு மற்றும் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்க பிருகுமங்கல யோகம், அந்த யோகம் நன்மையை செய்யும். ஆகையால் கலைத்துறையிலே புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு இருக்குது. மனதில் ஒரு குழப்பம் இருக்கும், சனி பார்க்கறதுனால, அகரசனி பார்க்கறதுனால. ஆனாலும் தெளிவு பெறுங்கள், அனுமன் வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமை சிவாலயம் செல்வது நல்லது. ஒரு முறை திருநள்ளாறு செல்வது இப்பொழுது முக்கியம், நல்லது. ஆகையால் அவற்றை வைத்துக் கொள்ளுங்கள். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு விளைவில்லை, நன்மைகள் இருக்கிறது. அடுத்தபடியாக விருச்சிகராசியில் பிறந்த அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்கள், அரசியல் சூரியன் சாதகம் இல்லை, சுக்கிரன் அரசியல் சம்பந்தம் இல்லை. ஆகையால் அரசியலை பொறுத்தவரை தற்பொழுது நிதானம், பொறுமை,
கவனம். ஏன்னா ராசி அதிபதி நீச்சமாக பெற்றிருக்க. ஆக நிதானம், கவனம், பொறுமை வேண்டும். அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த 30 நாட்கள் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. இறுதியாக விருச்சிக ராசியில் பிறந்த மாணவ கண்மணிகள். புதனை பொறுத்த வரைக்கும் 6ல் இருக்கார். ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் 7க்கு வரார். ஆனால் உங்கள் ராசி அதிபதிக்கு பகை 7க்கு வரார். எனவே கல்வியில் கொஞ்சம் நாட்டம் குறையும். ஆகையால் இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன நேரம் இருக்கு இல்லையா, தினந்தோறும் ஆலயம் செல்லுங்கள். விருச்சிக ராசியில் பிறகு முருகனை கெட்டியாக பிடிங்க. முருகனுடைய ஆலயம் செல்லுங்கள். சிவாலயமே செல்லுங்கள். சிவாலயம் சென்று, ஏன்னா சூரியன் உங்களுக்கு 10க்குரியவர். சூரியன் பலம் யோகாதிபதி. ஆக சிவாலயம் சென்று முருகன் இருப்பார். அப்பனும் இன்ஜினியர் இருக்குது. அப்போ ஆலயத்தில் அவர் இருப்பார். ஆக அவங்க முருகரை கெட்டியாக பிடிங்க. அவை கல்வியிலே உங்களுக்கு முன்னேற்றத்தை. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.